வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். இந்த வர்ற 22ஆம் தேதி இந்த சங்கிங்க எல்லாம் சேர்ந்து அந்த பாஜக சார்பில் முருகன் மாநாடு நடத்த போறாங்க. உண்மையாவே இவங்களுக்கு தமிழ் கடவுள் மேல அப்படி ஒரு பற்றா? தமிழ்நாடுன்னா பிடிக்குமா, தமிழர்கள்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒரு மண்ணு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்னு வைங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக முருகன் கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு எல்முருகன் வந்து முதல்ல வேல் யாத்திரையை நடத்தினாரு. அதுக்கப்புறம் இந்த பழனியில் போயிட்டு அண்ணாமலை வந்து மயில் காவடி எடுத்தாரு. ஆஹா, முருகனுக்கு ஏதோ வேட்டு வைக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. அது நிரூபிக்கிற விதமாக மதுரை திருப்பரங்குன்றம்ல ஒரு இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வச்சு போராட்டம் நடத்தினாங்க. அவங்க போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த மலைக்கு வந்து சிக்கந்தர் மலை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கா அப்படின்னு நமக்கே தெரிய வந்தது. அது வெளிப்படையாக சொன்னதே சங்கிங்க தான். ஆனால் அது சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறாங்க இந்த சங்கிங்க. இப்போ என்னன்னா இந்த மாநாடை வந்து 22ஆம் தேதி நடத்த போகிறாங்க. எங்கே தெரியுமா? முருகன் மாநாடு முருகன் கோயிலில் நடத்தப்படல. ஏதோ ஒரு மாரியம்மன் மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது மதுரையில், அங்கே நடத்த போகிறாங்க. சரி, அதான் 6 படை வீடு இருக்குல்ல, ஏதோ ஒரு வீட்டில் நடத்த வேண்டியது தானே முருகன் கோயிலில் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது, மதுரையில் தான் நடத்துவோம் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த லாஸ்ட்டாக இந்த வெளியே இருந்த ஆட்களை இறக்கி போராட்டம் பண்ணுது எல்லாருக்கும் அம்பலமாக தெரிஞ்சு போச்சு. இந்த பாஜக காரனவே பிராடு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை வந்து ரொம்ப சரியாக பண்ணணும். கலவரமோ மாநாடோ ஏதோ ஒன்று சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா பாஜக பேர் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணி தெரியுறாங்க. ஆனால் இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. எந்தெந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அங்கங்கே இருக்கிற கடவுளெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க இந்த சங்கிங்க. அப்படி தான் இந்த பீகார், உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா ராமரை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அதுவும் உத்தரப்பிரதேசமில் எம்பி எலெக்ஷனில் தோற்ற உடனே ராமரையே தூக்கி வெளியே போட்டு ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொன்னார் மோடி. அதான் கை கொடுக்கலையே, அப்புறம் என்ன நீ கடவுளை அப்படின்னு, அதான் ராமரையே நீ ஒரு ரூமர் அப்படின்னு மாதிரி மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஒடிசாவில் வந்து பூரி ஜெகநாத் அப்படிங்கிற ஒரு கடவுளை வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணிக்கிருக்காங்க. ஆந்திராவில் திருப்பதி லட்டில் வந்து மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அதே மாதிரி கேரளாவில் இந்த ஐயப்பன் சாமியை வச்சு எவ்வளோ அரசியல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே எங்கே என்ன பிரபலமான சாமி அப்படின்னு பார்த்துட்டு, ஓஹோ இந்த இடத்துல முருகன் தானா, வைக்கிற உனக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி முதல்ல முருகன் கிட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இப்போ வந்து முருகன் மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காவி சயத்தை பூச பார்க்குறாங்க. டேய், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, முருகனை வச்சு இங்கே வந்து மத கலவரமோ இல்லை இந்து முஸ்லீம் கலவரமோ நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா இது தமிழ்நாடு. நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் தாமரை மயிரில் கூட மலராது அப்படின்றத மட்டும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும்.